ஸோ இந்தியாவிலே இருக்கிறதுலே டஃபஸ்ட் எக்ஸாம்னா ஊர் ஃபுல்லாமே என்ன சொல்லிடுறாங்க, நீட் ஜெய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக கிடையாது. இதெல்லாம் நம்ம தமிழக மாணவர்களை வந்து அப்ளை பண்றது ரொம்ப சொற்பமான ஆள், அப்ளையே பண்றது இல்லை, ஏன்னா தெரியறது இல்லை. இப்போ ரீசெண்டாக அமரன் படம் வந்துச்சு, அதில் அவர் சொல்லியிருப்பார் என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி. என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி அப்படிங்கிறது என்னன்னா 12th முடிச்சுட்டு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத முடியும்னா. இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும் சார், நம்ம ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ல தான் நம்ம போய் வேலைக்கு சேரணும் அப்படின்னு நினைக்கிறேன், பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ்ல. அப்போ நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு திரும்பி போய் ஒரு என்ட்ரன்ஸுக்கு எழுதி அதுக்கு எக்ஸாம் எழுதி போய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாமையும் போக முடியுமா? கட்டாயம் வாய்ப்பு இருக்குங்க சார். இது ரொம்ப ஆண்டுகளாவே இருந்திருக்கு. ஆனா நம்ம மாணவர்களுக்கு வந்து தெரியல. ஈவன் நான் காலேஜ் படிக்கும் போதுமே எனக்கு தெரியாது. இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி மும்பை, அங்கேதான் நம்ம முகேஷ் அம்பானியே படிச்சது. ஈவன் அவர் ஐஐடி பாம்பேல படிச்சவர். ஐஐடி பாம்பேல படிச்சுட்டு எனக்கு இந்த இன்ஸ்டிடியூஷன் வேணாம், இதோட ஐசிடி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து படிக்க ஆரம்பிச்சார். அந்த இன்ஸ்டிடியூஷன் பாத்தீங்கன்னா ஓஎன்ஜிசி, அதாவது இந்தியாலேயே தலை சிறந்த ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், அதாவது பொதுத்துறை நிறுவனம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஓஎன்ஜிசி தான் சொல்லுவாங்க. உங்களோட சேலரி ஒரு 20 lakhs மேல இருக்கும், ஸ்டார்டிங் சேலரி, இனிஷியல் சேலரி. ஓஎன்ஜிசி, பிபிசிஎல், பாரத் பெட்ரோலியம், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், ஈவன் நம்ம சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், இதெல்லாம் வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன்ல கேட் எக்ஸாம் எழுதாம இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்ப நீங்க இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ல போய் ஜாயின் பண்ணனாவே நீங்க கண்டிப்பா கேட்ல ஹை ஸ்கோர் எடுத்து நீங்க போய் ஜாயின் பண்ணணும். ஆனால் கேட் எக்ஸாம் எழுதாமே இந்த நிறுவனங்களை டைரக்டா இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி எடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ நீங்க அந்த காலேஜ்ல அப்பனா உங்களுக்கு போட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க சக மாணவர்கள் தான், உங்க பேட்ச்மேட்ஸ் தான். ஒரு 50 பேர் 100 பேருக்குள்ள தான் உங்களுக்கு போட்டி. இதே நீங்க வெளியில கேட் எக்ஸாம் எழுத வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1,00,000 பேர் இல்லைன்னா 50,000 பேர். இப்போ கெமிக்கல் இன்ஜினியரிங்ல எழுதுனா ஒரு 50,000 பேர்ல இருந்து 1,00,000 பேர் எக்ஸாம் எழுதுவாங்க. ஸோ அவங்களோட நீங்க கம்பீட் பண்றது எப்படி இருக்கும், வெறும் 100 மாணவர்களோட கம்பீட் பண்றது எப்படி இருக்கும்? அப்புறம் நம்ம மாணவர்கள் வந்து 12th முடிச்சு ஜாயின் பண்ணும் போதே நீங்க வந்து என்ஐடி ஐஐடியை மட்டும் டார்கெட் பண்றதை காட்டிலும் எந்த இன்ஸ்டிடியூஷன்ல இது மாதிரி பெரிய பெரிய கம்பெனி வருது அப்படிங்கறது ஐடென்டிஃபை பண்ணி அங்கே ஜாயின் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஒரு பெரிய கல்வி நிறுவனங்கள் போய் படிக்கிறதுக்கு என்ன ரீசன், ஒன்னு நல்ல நாலேஜ் நமக்கு கிடைக்கும், நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்கும், அட் லாஸ்ட் நல்ல கம்பெனில வேலை கிடைக்கணும். ஆனா அந்த வேலை கிடைக்கிறதுல எந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்கிறத ஃபர்ஸ்டே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா யூ ப்ளீஸ் கோ அண்ட் ஜாயின் தேர் அப்படிங்கிற சொல்லுவேன். இதை தவிர நான் இன்னொரு சில கல்வி நிறுவனம் சொல்றேன். ஸோ ராஜீவ் காந்தி இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோலியம் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு அமேத்தியில இருக்கு, உத்தரப்பிரதேஷ்ல. இதுவும் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி செக்டர் கண்ட்ரோல்ல வருது, சென்ட்ரல் கவர்மெண்டோட இன்ஸ்டிடியூஷன். இதை தவிர நீங்க பாத்தீங்கன்னா விசாகப்பட்டினம்ல இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோலியம் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன்லாம் இது மாதிரி இந்த ஆயில் அண்ட் கேஸ் பேஸ்ட் ரிலேட்டடான இதுல உங்களுக்கு வந்து வேலை கொடுப்பாங்க, அதாவது வந்து கேட் எக்ஸாம் எழுதாம. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம இஸ்ரோ வந்து பாத்தீங்கன்னா விண்வெளி ஆராய்ச்சி மையம், அவங்களே ஒரு கல்வி நிறுவனம். நம்ம முன்னாள் ஜனாதிபதி நம்ம நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் ஆரம்பிச்ச ஒரு பல்கலைக்கழகம். ஹி வாஸ் த சான்சலர் ஆஃப் தட் யூனிவர்சிட்டி. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க, விச் இஸ் இன் விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் நம்ம திருவனந்தபுரத்துல இருக்கு. அந்த இன்ஸ்டிடியூஷன்ல போய் சேர்ற ஒரு பெரிய அவுட்புட் என்ன, அவுட்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இன்ஸ்டிடியூஷனை படிச்சு முடிச்சோடனே உங்களுக்கு வந்து இஸ்ரோல சயின்டிஸ்டா கொடுத்துருவாங்க வேலை. அதாவது நீங்க மினிமம் ஒரு 7.5 சிஜிபி, அதாவது ஒரு 75% மார்க்ஸோட நீங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணி பக்காவா நீங்க படிச்சு முடிச்சு வெளியில வரும் பொழுது உங்களை வந்து இஸ்ரோலே வேலையை அமர்த்துவாங்க. ஸோ இது மாதிரி விஷயங்களும் இருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய அதே மாதிரி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பேங்கிங், நிறைய நம்ம ஊர்ல தான் இப்ப பேங்கிங் எக்ஸாம்லாம் அவ்வளவு பேர் எழுதிட்டு. ஸோ நீங்க வந்து ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதெல்லாம் காட்டிலும் வேர்ல்ட் லெவல்ல உள்ள பேங்க்ல போய் நான் வேலை வாங்கணும் அப்படின்னு சில மாணவர்களுக்கு எதுவும் எண்ணம் இருந்துச்சுன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே ஒரு காலேஜ் நடத்துறாங்க. ஆமா, இது புனேல இருக்கு, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் மேனேஜ்மெண்ட். நீங்க ஐஏஎம்ல போய் படிக்கிறத காட்டிலும் நீங்க இந்த இன்ஸ்டிடியூஷனையும் ஒன் ஆஃப் த சாய்ஸா நீங்க வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அங்கே எம்பிஏ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் இருக்கு. ஸோ இட் இஸ் அ வெரி வெரி ஃபேமஸ் இன்ஸ்டிடியூஷன். அதே மாதிரி இன்சூரன்ஸ், எல்ஐசியே ஒரு யூனிவர்சிட்டி ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்துறாங்க, அதுவும் புனேல தான் இருக்கு, நேஷனல் இன்சூரன்ஸ் அகாடமி. இதெல்லாம் நம்ம தமிழக மாணவர்களை வந்து அப்ளை பண்றது ரொம்ப சொற்பமான ஆள். ஒரு 5ல இருந்து 10 பேர் கூட அப்ளையே பண்றது இல்ல, ஏன்னா தெரியறது இல்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆர்மிலே அதே மாதிரி படிக்கலாமா சார்? ஆர்மில இது மாதிரி போறதுக்கு எந்த என்ட்ரியும் இல்ல. அதாவது எக்ஸாம் எழுதாம போறதுக்கு எதுவும் இல்ல. எக்ஸாம் எழுதாமன்னா ஒன்னே ஒண்ணுதான். இப்ப ரீசெண்டா அமரன் படம் வந்துச்சு, அதுல அவர் சொல்லியிருப்பார் என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி அப்படிங்கறதெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி அப்படிங்கிறது என்னன்னா, காலேஜ் கல்லூரி படிக்கும் பொழுதே அவங்க என்சிசில இருந்து சி சர்டிபிகேட்னு ஒண்ணு இருக்கு. அந்த சி சர்டிபிகேட்ல மினிமம் பி கிரேட் எடுத்தா நீங்க எக்ஸாம் எழுதாம நீங்க இன்டர்வியூ
இன்டர்வியூக்கு போகலாம். அதான் என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி. ஓகே. இப்போ நீங்க ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமிலனா நம்ம தாம்பரம்ல போய் ஜாயின் பண்ணணும்னா என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி மூலியமாவும் சேரலாம். சோ அதாவது என்சிசி அவ்வளவு ஈஸியா யாரும் எடுத்துக்க வேணாம். ஆமா, அது வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர், இட் வில் டெவலப் யுவர் லீடர்ஷிப் குவாலிட்டி. என்சிசிங்கிறது நீங்க செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ்னோட சொல்லலாம். அதனாலதான் அந்த என்சிசியோட ஹெட்டே வந்து ஒரு லெப்டினன்ட் ஜெனரல், அந்த ரேங்க்ல இருக்கவங்க தானே அந்த இதுக்கே பிரிவுக்கே வந்து ஹெட்டா இருக்காங்க, தலைமை பொறுப்புல இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்க என்சிசி காலேஜ்ல நான் கண்டிப்பா பொலிஸ்ல தான் போறேன், பொலிஸ் சர்வீஸ்ல போறேன், இல்லைன்னா நான் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ்ல ஐம் கோயிங் டு ஜாயின் அஸ் அன் ஆஃபீஸர் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் முதல் ஆண்டே நீங்க காலேஜ் சர்ச் பண்ணும் போதே எந்த இன்ஸ்டிடியூஷன்ல என்சிசி இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல பைலட் ஆகணும் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னா எந்த இன்ஸ்டிடியூஷன்ல ஏர்ஃபோர்ஸ் விங் இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். அந்த ஏர்ஃபோர்ஸ் விங் எங்க இருக்கோ அங்கே ஜாயின் பண்ணணும். 3 years என்சிசில இருக்கணும். சி சர்டிபிகேட் மினிமம் பி கிரேடோட வாங்கிட்டாங்கன்னா ஏர்ஃபோர்ஸ்ல போய் ஜாயின் பண்றதுக்கு ஸ்பெஷல் என்ட்ரி வச்சு உள்ள ஜாயின் பண்ணணும். இப்படியும் ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. என்சிசி மூலமா ஸ்பெஷல் கேட்டகரியில நீங்க உள்ள போகலாம், ராணுவத்துக்குள்ள வந்து படிக்கிறதுக்கோ இல்ல வேலைக்கு செய்யறதுக்கோ போலாம்னு சொல்றீங்க. அதை தாண்டி நான் ராணுவத்துல படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல ராணுவத்துல நான் ஒரு அதிகாரி அளவுக்கான வேலைக்கு போகணும்னா என்ன படிக்கும்? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 12th முடிச்சுட்டு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத முடியும்னா எஸ், யூபிஎஸ்சியே தேர் கண்டக்டிங் சோ மெனி எக்ஸாம்ஸ். அதுல ஒன் ஆஃப் த எக்ஸாம் தான் சிவில் சர்வீஸ் எக்ஸாம். அதுதான் நம்ம மாணவர்கள் எல்லாருக்குமே தெரியும். ஓகே. இதை தாண்டி நம்ம 12th முடிச்சா என்டிஏ எக்ஸாம் எழுத முடியும். நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, அதாவது முப்படைகளின் அகாடமி. ஒன்னு இந்தியால 2 இருக்கு, ரெண்டுமே புனேல தான் இருக்கு. ஒன்னு நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ரெண்டாவது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜ். இது ரெண்டுமே புனேல இருக்கு. இந்த என்டிஏ பொறுத்தவரை ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் இது 3க்கு அதிகாரியில ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு அகாடமி. இது வந்து 6 மாதங்களுக்கு வருஷத்துல 2 தடவை எவ்ரி 6 months வந்து தே யூஸ் டு கண்டக்ட் த எக்ஸாமினேஷன். ஓகே. ஸோ இது வந்து இதோட அப்ளிகேஷன் வந்து யூபிஎஸ்சி இணையதளத்துல வந்து உங்களுக்கு வந்து வெளியாகும். அதாவது டிசம்பர்ல அந்த அப்ளிகேஷன் இஸ் கோயிங் டு ஓப்பன். ஸோ மாணவர்கள் வந்து இதை வந்து அப்ளை பண்ணி நீங்க இது வந்து கொஞ்சம் பர்சனாலிட்டி டெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களோட ஆப்டிடியூட் ஆஸ் வெல் அஸ் யுவர் பர்சனாலிட்டி தே வில் டெஸ்ட். இது வந்து 3 லெவல்ல இந்த எக்ஸாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணீங்கன்னா யூ வில் கோ ஃபார் த இன்டர்வியூ பார்ட், பர்சனாலிட்டி டெஸ்ட். தென் அதை நீங்க கிளியர் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க ஆர்மி நேவி இல்லைன்னா ஏர்ஃபோர்ஸ் அந்த இதில் நீங்க போய் ஜாயின் பண்ணுவீங்க. எவ்ரி 6 monthsக்கு 400 நபர்களை தான் வந்து அதிகாரிகளை தேர்வு செய்வாங்க. ஸோ இந்தியாவிலேயே இருக்கிறதுலே டஃபஸ்ட் எக்ஸாம்னா ஊர் ஃபுல்லாமே என்ன சொல்லிடுறாங்க, நீட் ஜெய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது கண்டிப்பா கிடையாது. அதாவது ஒரு ரொம்ப டஃப்பான எக்ஸாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 12th முடிக்க மாணவர்களுக்கு யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி எக்ஸாம் தான். ஏன்னா அதுல வேகன்சிஸ் கம்மி, அதனாலதான் இது வந்து இதா இருக்கு. ஆனா இப்ப நிறைய மாணவர்கள் நம்ம ஊர்ல நீட் ஜேஇக்கு 1 வருஷம் 2 வருஷம் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் ஆறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிங் போவாங்க. என்னைய பொறுத்தவரை அதை காட்டிலும் இருக்கிறதுலே பெஸ்டான ஒரு விஷயம் என்டிஏக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க இந்திய நாட்டுல ஒரு பெரிய அதிகாரி ஆக முடியும். நீங்க ஒரு ரிட்டையர் ஆகும்போது யூ வில் பி ரிட்டையர்ட் ஆஸ் த ஜெனரல் இல்லைன்னா ஒரு அட்மிரல், இந்த மாதிரி ஒரு ரேங்க்ல நீங்க வந்து ரிட்டையர் ஆவீங்க. ஸோ அது மாதிரி நம்ம தமிழக மாணவர்கள் வந்து வரணும்னு நான் விரும்புறேன். என்டிஏவை தவிர அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்தியன் நேவல் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்டை மாநிலம் கேரளால கண்ணூர் மாவட்டத்துல இருக்கு. ஸோ அந்த இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜேஇயோட நுழைவுத் தேர்வு தான். ஸோ அது ஜேஇ எக்ஸாம் எழுதணும். இன்னொரு எலிஜிபிலிட்டி என்னன்னா 12th பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்ல மினிமம் 70% எடுத்திருந்திருக்கணும். இதை எடுத்து நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா நேவில நீங்க இன்ஜினியரா ஜாயின் பண்ண முடியும். மெக்கானிக்கல் ட்ரிபிளி தென் இசி இந்த 3 கோர்சஸ் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்றாங்க. இதை தாண்டி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் நீட் எக்ஸாம் எழுதுறாங்க. நம்ம தமிழகத்துல நிறைய பேர் 700 720 சில மாணவர்கள்லாம் எடுத்திருந்திருக்காங்க. ஸோ ஆனா நான் ரொம்ப அது எதிர்பார்க்கறதுன்னா இதுல யாருமே வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணது ரொம்ப அரிது. ஏன்னா இப்ப நான் சொன்னேன் ஒரு முப்படைகள் அகாடமி, இன்னொரு அகாடமியும் புனேல சொன்னீங்க. அது வந்து ஆர்மி டாக்டர். இப்ப நீங்க சிவகார்த்திகேயன் நடிச்ச இன்னொரு படம் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் அப்படின்னு ஒரு படம் இருந்துச்சு. அதுல வந்து அவர் வந்து இந்தியன் ஆர்மில டாக்டரா இருந்திருப்பாரு. சோ இந்தியன் ஆர்மில டாக்டரா போறதுக்கு என்ன வழி? ஒன்னு 12th முடிச்சுட்டு நீங்க போகலாம். எப்படி 12th முடிச்சு எப்படி போகலாம்? நீட் எக்ஸாம் எழுதணும். நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ஆல் இந்தியா கவுன்சிலிங்ல ஏஎஃப்எம்சி நீங்க அந்த அப்ளிகேஷன் அந்த கவுன்சிலிங் நீங்க அப்ளை பண்ணோம்னா ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் டு அப்ளை ஏஎஃப்எம்சி அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது எஸ் நீங்க கொடுத்து இன்கேஸ் அதுல செலக்ட் ஆயிட்டீங்கன்னா அகைன் யூ வில் பி கால்ட் ஃபார் த இன்டர்வியூ. இன்டர்வியூ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மெடிக்கல் முடிச்சா யூ வில் பி அப்சர்வ்ட் இன்டு தட் அகாடமி. 5 வருஷமும் உங்களுக்கு வந்து இலவச கல்வி கொடுப்பாங்க. இலவச கல்வின்னு சொல்றோட ஏன்னா நீங்க சர்வ் பண்ண போறது நாட்டுக்காக தானே, அதனால வந்து உங்களுக்கு ஃப்ரீ ட்ரைனிங் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்க ஆர்மி இல்லைன்னா நேவி இல்லைன்னா ஏர்ஃபோர்ஸ்ல மருத்துவ அதிகாரியா ஜாயின் பண்ணீங்க. ஆர்மி மெடிக்கல் கோர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுல நீங்க ஜாயின் பண்ணுவாங்க. சரி, இதை தாண்டி வேற மாணவிகளுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் த விமென்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிலிட்டரி நர்சிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு.
ஸோ அந்த மிலிட்ரி நர்சிங் சர்வீஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இதுக்கு தனியா ஒரு அப்ளிகேஷன் joinindianarmy.nic.in அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணணும். இதை தவிர நீங்க OTA கயா, OTA கயாங்கிறது ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி, இதே மாதிரி நம்ம தாம்பரம்ல இருக்க மாதிரி கயால இருக்கு, பீகார்ல இருக்கு. ஸோ அதுலயும் நீ 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங், டெக்னிக்கல் இன்ஜினியரிங், இன்ஜினியரிங்கே படிக்கலாம். எஸ். இப்போ ஈவன் நம்ம நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி சொன்னோமே, அந்த நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியை பொறுத்தவரை ஆர்மினா பிஎஸ்சி பிஏன்னு உங்களுக்கு டிகிரி வரும். வேற நேவி ஏர்ஃபோர்ஸ் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா இன்ஜினியரிங் டிகிரி தான். எஸ், you will be going to get the degree from the Jawaharlal Nehru University, Delhi. ஓகே, அங்க இருந்து அப்படியே நம்ம ராணுவத்திலே வந்து ஆமா அதிகாரியா நீங்க ஜாயின் பண்ணுவீங்க. ஆமா, இப்போ நிறைய பேருக்கு இண்டஸ்ட்ரி நாலேஜ் நிறைய இருக்கும் சார். என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கு, எங்கெங்க வேகன்சிஸ் இருக்கு, இது படிச்சா இது ஆகலாம் அப்படின்ட்டுலாம் தெரியும். ஆனா அது வந்து ஒரு கேரியர் கைடன்ஸ் அப்படின்ற ஒரு கேரியருக்குள்ள வந்து அதை அவங்களுக்கு சொல்றதுக்கான வாய்ப்பு கிடைக்காம போயிருக்கலாம். இந்த நாலேஜ் வச்சு அவங்க கேரியர் கைடன்ஸ்க்குன்னு ஏதாவது கோர்ஸ் படிச்சா வாய்ப்பு இருக்கா? அப்படி ஏதாவது கோர்ஸ் கொடுக்குறாங்களா சார்? கட்டாயம் இருக்குங்க சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 1100 யூனிவர்சிட்டிக்கு மேலே இருக்கு. இதுலயே ஒரே ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல தான் வந்து கெரியர் கைடன்ஸ்க்கு ஒரு டிகிரி ப்ரோக்ராமே இருக்கு. அதுவும் இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டில தான் இருக்கு. தமிழ்நாட்டில் அதுவும் கோவையில இருக்கக்கூடிய பாரதியார் பல்கலைக்கழகத்துல தான் இருக்கு. இது வேற எங்கேயுமே இல்லை. நானும் அங்கேதான் படிச்சேன், எம்ஏ கெரியர் கைடன்ஸ் அங்கேதான் படிச்சேன். ஸோ மாணவர்கள் யார் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கெரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட், இப்ப நீங்க சொன்னீங்களா அது வந்து லேபர் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. லேபர் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன்ங்கிறது என்னன்னா, இப்ப இண்டஸ்ட்ரியில ஒரு இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இல்லைன்னா ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வச்சுக்கோமே. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு இந்த வருஷம் இந்தியாவில் 1000 வேகன்சி தான் இருக்கு. ஆனா படிச்சு முடிச்சுட்டு வெளியில வரவங்க 10,000 பேர் இருக்காங்கன்னா, அப்பனா அந்த கோர்ஸ் நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும். இல்லைன்னா அந்த கோர்ஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு 100% ஸ்டூடெண்ட் முடிவு பண்ணிட்டேன்னா அதுக்கு என்ன ஸ்கில்ஸ் நம்ம வந்து கத்துக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இந்த விஷயத்த நீங்க வந்து சொல்லி கொடுக்குறதான் கெரியர் கைடன்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து பாரதியார் யூனிவர்சிட்டியில மட்டும்தான் இருக்கு. வருஷத்துக்கே வெறும் 12,000 ரூபா தான் ஃபீஸ். எக்ஸலண்டான கோர்ஸ். ஏன்னா இதை விட்டோம்னா நம்ம UK US அந்த கோர்ஸ் இருக்கு. இப்போ UKல நான் சொல்றேன், யூனிவர்சிட்டி ஆஃப் வார்விக்னு ஒரு பெரிய பல்கலைக்கழகம். அங்கெல்லாம் போய் படிக்கணும் அப்படின்னா அந்த 1 இயர் கோர்ஸ்க்கே கிட்டத்தட்ட 20 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணணும். அதை இங்க 12,000 ரூபாயில நீங்க படிக்கலாம். ரொம்ப நன்றி சார், உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி மாணவர்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கொடுத்துருக்கீங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் சார். தேங்க்யூ வெரி மச்.